வணக்கம். 110 பாயிண்ட்ஸில் இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்பாட் வந்து 103. காலையெல்லாம் ரொம்ப மந்தமாக இருந்துச்சு. தோ இட் ஓப்பன்ட் ஃப்ளாட் ஓப்பனிங்னே நம்ம சொல்லலாம். ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. பட் பை 11:30 அது வந்து லெஸ் தென் 20 பாயிண்ட்ஸ்க்கு வந்துச்சு. சரி, இன்னைக்கு மோர் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டிஷாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மேபி செகண்ட் ஹாஃபில் வந்து டவுன் சைடு போகலாம்ன்றது நினச்சிக்கிட்டு இருந்தோம். காரணம் வந்து என்னன்னா, யூஎஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், இந்த யூஎஸில் வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன்னாங்க. கவர்மெண்ட்டை வந்து காசு இல்லை. ஸோ அதனால் நிறைய பேத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியாத வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 43 நாள் கழிச்சு போன வாரம் கடைசியில் ஃப்ரைடே சாட்டர்டே தான் வந்து அவங்க பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி மறுபடியும் எல்லாமே ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு தான் வந்து எல்லாமே ஓப்பன் அப் ஆகுது. ஓப்பன் அப் ஆகும்போதும் நிறைய விஷயங்கள் வெளில வரும். நிறைய டேட்டாஸ்லாம் வந்து வராத இருந்துச்சு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டாஸ் எல்லாம் நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடும். அது வரும்போதும் மார்க்கெட்டில் வந்து இம்பேக்ட் இருக்கும். ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. என்ன ஸ்டேஜஸில் இருக்க போகுதுன்றது தெரியாதுன்றது ஒரு விளையாட்டு. ஜியோ பாலிட்டிக்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஊரில் இவ்வளோ நாள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலலாம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரசியல்வாதிங்க பண்ணுற கூத்தெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து 11:30 மேலே வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. மெயினாக வந்து பேங்கிங் செக்டார்ஸ், ரைட். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேலே போகாதுன்றதை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி மேலே போயிருக்குன்னு சொல்கிறத அவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி இந்த 110 பாயிண்டில் 103 பாயிண்டில் ஹெச்டிஎஃப்சி வந்து 28 பாயிண்ட்டு, ஐசிஐசிஐ ஒரு 9 பாயிண்ட்டு, கோட்டக் பேங்க்கு, எல்என்டி வாஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மேலே போகணும் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். பாரதி ஏர்டெல் இவங்களாம் வந்து மேலே போயிட்டு இருந்தாங்க. 8 நாள் 2 நாளாக வந்து மேலே போயிட்டுருக்கு. வி ஹேவ் டு செக் திஸ் ஸ்டாக்ஸு. இந்த சைடு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டாடா மோட்டார்ஸோட பர்சனல் வெஹிக்கல் ஒரு 17 பாயிண்ட் வந்து டவுனில் இருந்துச்சு. அதுதான் வந்து டவுன் சைடில். அதானி என்டர்பிரைஸ், ஏசியன் பெயிண்ட்ஸு, பிஇஎல் இவங்களாம் வந்து டவுன் சைடு இழுத்துருக்குறாங்க. எனிவே இன்றைக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹீரோன்னு சொன்னால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். பேங்கிங் ஸ்டாக்ஸில் போன வாரம் தேர்ஸ்டேவான்றது தெரியல, நம்ம வந்து ஒரு இலக்கு கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டிக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கை வந்து யார் மேலே தூக்கிட்டு போகிறாங்கன்றது தெரியாது. ப்ராபப்ளி பப்ளிக் செக்டர் பேங்கான்னு தெரியலன்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எங்கேயோ இருந்து ரக்ஷகர் வந்துட்டார். ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க்லாம் வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 414 பாயிண்ட்ஸ் அப் ஆயிருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், 414 பாயிண்ட்ஸ் அப் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வாஸ் இன்னைக்கு செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் லீடர். நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போய் ஆன்லைனில் போய் செக்டரை செக் பண்ணுறீங்கன்னா கேபிட்டல் கூட்ஸ் வந்து பெருசாக காட்டும். மெயின்லி பிகாஸ் ஆஃப் சீமென்ஸில் போனஸ் அந்த இதெல்லாம் இருக்காது. நாளைக்கு காலையில் நீங்கள் பாருங்கள் அதெல்லாமே ரீசெட் ஆகும். ஸோ அது வந்து 101 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் காட்டிகிட்ருக்கு F&Oவில். தட்ஸ் ஓகே. இதெல்லாம் ஆட்டோமேட்டாக ஈவினிங் தான் வந்து இது செட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா இன்றைக்கி வந்து பேங்கிங் செக்டர் தான் வந்து மெயின் ஹீரோவாக இருந்துச்சு. எனிவே பேங்கிங் செக்டர் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது. ஃபியூச்சர்ஸ் நம்பர்ஸ் தான் நான் சொல்கிறேன். 59,058, 59058 இதில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ராபப்ளி இன்னும் ஒரு 545 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடுக்கு சான்சஸ் இருக்குது. 550 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கும் ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கும் நம்ம ஃபிபனாச்சி போட்டிங்கன்னா இந்த நம்பர் வருது. 59,595 அதுதான் வந்து இலக்கு. இப்போ இருக்கிற லெவல், க்ளோஸ் ஆன லெவல் 59,058. ஸோ இது ஒன்று வச்சுங்க. ரெண்டாவது வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போன தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு ஹை டச் ஆச்சு. 26,092 அந்த ஹை வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ஆச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு டவுன் ஆச்சு. மறுபடியும் வந்து இன்னைக்கு அப் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து 83 வரைக்கும் தான் போச்சு, ரைட். 26,083 ப்ரீவியஸ் ஹைக்கு ஒரு 9 பாயிண்ட் கீழே வந்துச்சு. அண்ட் அந்த லெவலை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஷை, ரைட். இந்த லெவலை உடைச்சிச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன இலக்குகள், ரைட், 2-3 இலக்குகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒன்று வந்து 26,600 பக்கமாக ஒரு இலக்கு சொல்லியிருக்கிறோம். அண்ட் இன்றைக்கு வந்து இன்னொன்று இலக்கும் நான் சொல்கிறேன். 27,340 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இமீடியட்டான்றது தெரியாது, பட் 27,340 ஒரு இலக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம ஏற்கனவே கொடுத்த இலக்குகள் ஃபஸ்ட்டு அது டச் ஆகட்டும். 26,640, 600 அந்த ஜோன் முதல் டச் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த 27,340 நம்ம வந்து பார்த்துக்கலாம். மறுபடியும் நம்மளுக்கு ஹையர் சைடில் வந்து 29,000 பக்கமாக ஒரு இலக்கு கொடுத்துருக்குறோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 28,900 நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி மார்க்கெட் செக்டார் வைஸ் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. செக்டாரில் வந்து கேபிட்டல் குட்ஸ் பெருசாக கட்டுது, பட் அவங்க கிடையாது. மெயினாக வந்து பேங்கிங் செக்டர்ஸ் தான் வந்து நிஃப்டியை வந்து தூக்கி விட்டுருக்கு. அண்ட் நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் இவங்களாம் வந்து ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ்ன்றது யார்? பாலிசி பஜார் 4.5%, நைக்கா ஒரு 3.5%, 3.25%,
பேடிஎம் வந்து ஒரு நல்ல லாஸ்ட் ஒரு 8-10 மந்த்ஸாக வந்து சூப்பர் டூப்பராக வந்துகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். தலைவர் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியும், இந்த வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு பூம் ஆகிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே போயிட்டுருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. பேடிஎம்மும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. பேடிஎம்மில் ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், நிறைய அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆர்பிஐலேருந்து பிரச்சனை இருந்துச்சு, மற்ற கம்பெனிஸ்லலாம் வந்து அவங்களுக்கு மற்ற ரெகுலேட்டரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க மெயின் பிஸ்னஸ் என்னது, அவங்களோட மெயின் பிஸ்னஸ் பேமெண்ட் கேட்வே அண்ட் அக்ரிகேட்டர்ஸ், ரைட்? மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வாங்கி லோன் கொடுக்கறது. இது ரெண்டுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான எதிரொலி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கு. எவ்ரிடே வந்து அது வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஹட்கோலேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $1 பில்லியன், ரைட்? சம்வேர் அரௌண்ட் மார்ச்சில் வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ மேபி அந்த எதிர்பார்ப்பாக என்னதுன்றது தெரியாது. க்ளோஸ் டு அபவுட் 6% வந்து அப்பா இருக்குது. இது இல்லாத உங்களுக்கு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் டு அபவுட் 1% இருக்குது. பெட்ரோநெட், ஐஓசி, பிபிசிஎல், கெயில், ஆயில் இண்டியா, ஹெச்பிசிஎல் இவங்க எல்லாருமே வந்து க்ளோஸ் டு அபவுட் 1% ஏறி இருக்கிறாங்க. சர்ப்ரைசிங் ஃபேக்டர் எஸ் பேங்க் ஆல்மோஸ்ட் 3% வந்து அப்பா இருக்குது. அண்ட் எஸ்பிஐ வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து எஸ் பேங்க் வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போதைக்கு வந்து எந்த விதமான டைரக்ஷனும் இல்லை. இன்றைக்கி வந்து என்விடியாவோட டேட்டாஸ் இருக்குது, அவங்களோட ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்கணும். தாறுமாறாக ஏறி இருக்குது. ரிசல்ட் எப்படி பாசிட்டிவாக இருக்கான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தவறி அது வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கோல்டு டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஒன்றும் பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் காட்டல. டாலர் இண்டெக்ஸும் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ரூபி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும், இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் 88 rupees 50 paisa 55 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ரைட் நவ் ஆஃப்டர் இதில் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 88 rupees 61 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அகெயின்ஸ்ட் டாலர். கோல்டை பொறுத்த வரைக்கும் 12,700 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு சென்னையில். சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 1,60,000 rupees பர் கேஜி 999 குவாலிட்டியோட இது விற்றுட்டுருக்கு. ஸோ கோல்டு சில்வர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து ஒரு 1.25% கீழே விழுந்திருக்கு. 11.8, ரைட்? இதில் தான் வந்து இந்தியா விக்ஸு க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ டேட்டாஸ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வரலை. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.